Hello my dear families, மலையில் நனையாத நினைவுகள் எபிசோட் 2. அமிர்தா நியூ அட்மிஷன் நீங்கள் கிளாஸ்க்கு வரா. வழக்கம் போல் நம்ம தன்விகா தான் இந்த குரூப்பை லீட் பண்ணிட்டு இருக்கா. அவள் தான் டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கா இவங்க குரூப்புக்கு. அவ சிரிப்பு சத்து இவங்க கிளாஸ் ஃபுல்லாக கேட்குது. இவங்க குரூப் எப்போ ஒன்றா இருந்தாலும் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அது எப்போ என்னன்னே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கு அவங்க குரூப்பில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா. அப்போதான் இந்த சம்பளத்தை என்ன பண்ணா, மெதுவாக பாரதி பக்கம் வந்தான். பாரதி அமைதியாக ஒரு டெஸ்கில் உட்காந்துட்டுக்கிறா. இவங்க கான்வர்சேஷன் யாருமே ஃபர்ஸ்ட் கவனிக்கவே இல்லை. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஒரு தடங்கள் மாதிரி இவங்க ஏதோ இது பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் இவர் சம்பளத்தை என்ன சொல்றா, நீ இவங்க குரூப்ல இருக்கிறது ஒர்த் இல்ல, நீ என் கூட ஜாயின் ஆயிரு அப்படின்னு இவ பாரதி கிட்ட சொல்றான். அப்புறம் என்ன ஆகுது, இந்த சமృத்தாவோட வார்த்தையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு இதை இவனால கண்டுபிடிக்க முடியல. ஒரு மர்மமான சிரிப்பு சிரிச்சுட்டே போயிட்டான். அப்ப எங்க பாரதி என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அவளும் ஒத்துக்கிட்டா, சரி நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். யாருக்குமே இங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியல. அப்புறம் இங்க லஞ்ச் பிரேக் வந்துச்சா. அப்ப எல்லாரும் அவங்க டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐராதா கேட்டாங்க, ஏன் இந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தாரா, ஜெஸ்லினா, தன்விகா எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இங்க. அதுக்கப்புறம் இந்து சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, இந்த சமృத்தா நம்ம கேங்க பிரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்து பயந்துக்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம என்ன நடந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருப்போம்னு இவங்க குரூப் சொல்றாங்க. இங்க என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் நம்ம இந்து தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த கிளாஸ் ரூம் கொஞ்சம் குவைட்டா இருக்குது. அப்புறம் இவங்க ரூமை சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் சமృத்தா ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கா. அது சும்மா உட்காந்துட்டு இல்ல, கையில கத்தி வச்சிருக்கிறான். இந்து இதை பார்த்தோன்னே ஒரே பயந்துட்டாங்க. என்ன இவ கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு. இந்துக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. நாம சீக்கிரம் இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளாஸ் விட்டு வெளியில போயிட்டேன் இந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, கிளாஸ் ரூமுக்கு வெளியில தான் இந்து இப்ப நின்று இருக்காங்க. ஜெஸ்லினா அப்புறம் தாரா பார்த்துட்டு, ஏன் உனக்கு என்னாச்சு இந்து, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டு அவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்புறம் இந்து சொல்றாங்க, சமృத்தா கையில நைஃப் வச்சிருந்தா, அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அப்படின்னு இந்து பதற்றமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜெஸ்லினா இந்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க, ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாராவும் ஹக் பண்ணிக்கிறாங்க இந்துவை. இதுக்கப்புறம் உங்களுக்கு கதை தெரியும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு சேரும். Until then, see you, bye and take care. Love you all family. Bye.